போன வீடியோல ஆக்டோபஸை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அதுக்கேத்த மாதிரி இல்ல, அதுக்கு ஈக்குவலா இல்ல, அது கூட கொஞ்சமாச்சும் டஃப் கொடுக்குற ஆந்தையை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். அதுல சுவாரஸ்யம் நிறைய இருக்கான்னு கேட்கலாம். இருக்கு அப்படின்றது தான் ப்ரோ சொல்லியிருந்தாங்க. ப்ரோ, ஆந்தையை பத்தி சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லுங்க ப்ரோ. ஆந்தையுடைய குடும்ப அமைப்பை முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ஆந்தைகளை பொறுத்த வரைக்கும் காட்டில் இருக்குல்ல, அந்த ஆந்தைகள் குறைஞ்சது 5 வருஷத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு 15 வருஷம் வரைக்கும் வாழும். அதே ஆந்தையை வளர்ப்பாங்கல்ல, இல்ல அதே மாதிரி இந்த உயிரியல் பூங்காக்கள் வீட்டுல வளர்க்குறாங்க. அந்த மாதிரி வளர்த்தா அது கிட்டத்தட்ட 30 வருஷம் மேல கூட வாழ்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆந்தைகள் கூட இருக்கு. அதிகபட்சம் 30, காட்டுல வாழ்ந்தா 15 அதிகபட்சம். அந்த மாதிரி வாழும். இப்ப இந்த ஆந்தை குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, 2 வயசு ஆக ஆரம்பிச்ச உடனே அது இனப்பெருக்கத்துக்கு தயாராயிரும். 2 வயசுலயே? ஆமா, தயாராயிரும். இப்ப என்ன பண்ணும்னா, ஆந்தைகளை பொறுத்த வரைக்கும் மத்த பறவைகள் மாதிரி தானா கூடு கட்டாது. அதுக்கு ரெடிமேட்டா கூடு வேணும், அதை எதிர்பார்க்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஆண் ஆந்தை இருக்குல்ல, அது போய் ஒரு கூடு பக்கத்துல உட்காந்துரும். ஒரு காக்காவோ ஒரு குருவியோ கட்டின கூடு இருக்குன்னா அது பக்கத்துல போயிடும். போயிட்டு அது ஒரு வகையா அந்த இனப்பெருக்கத்துக்காக சத்தமிடும். பெண் ஆந்தைய கூப்பிடும். இப்ப பெண் ஆந்தை கிட்ட இங்க மாதிரி இங்க ஒரு கூடு இருக்கு அப்படின்னு சிக்னல் கொடுக்குது. ஆமா, வந்த உடனே பெண் ஆந்தை அந்த கூட்டை பார்க்கும். அந்த கூட்டுக்குள்ள காக்கா கூட்டெல்லாம் இருந்ததுன்னா அடிச்சு விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டு மேட்டிங் பண்ணும். மேட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பெண் ஆந்தை கிட்டத்தட்ட 2ல இருந்து 4 முட்டை வரைக்கும் போடும். சில வகை ஆந்தைகள் 10 முட்டை வரைக்கும் கூட போடும். ஆனா அது ரொம்ப ரேர் தான். 2ல இருந்து 4 முட்டை வரைக்கும் போட்டுரும். இப்ப முட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த ஆண் ஆந்தை இருக்கு, அவன் தான் ஃபுல்லா பாத்துக்கணும் அந்த குடும்பத்தை. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், இந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் இல்ல, மனிதர்களை தவிர்த்து வேற இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஆண்கள் தான் ரொம்ப முட்டைகளை பாக்குது, பெண்கள் கம்மியா தான் இருக்கு. இல்ல, நான் சொல்றது பெண் ஆந்தை தான் முட்டை பாத்துக்கும். ஆனா அந்த ஆண் ஆந்தை தான் அந்த பெண் ஆந்தைக்கு தேவையான உணவையும் போய் கொண்டு வரும் வேட்டையாடி. அப்படி சொல்றீங்க? அந்த மாதிரி ஆண் ஆந்தை போய் வேட்டையாடி கொண்டு வரணும். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சில உயிரினங்கள்ல இருக்கிற மாதிரி இந்த ஆந்தைகள்லயும் ஆண் கம்மியான அளவு தான் இருக்கும், பெண் ஆந்தை தான் பெருசா இருக்கும். வேற ஏதாச்சும் இதுக்கு உதாரணம் சொல்லலாம்? இல்ல, நிறைய இருக்கு. இத நம்ம சொல்ல போனா சில மீன் வகைகள் அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி இப்ப நம்ம இந்த ஆண் பெண்ணை பார்க்கும்போது ஆண் ஆந்தை அதிகபட்சம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடிக்கு வளரும். இதுவே பெண் ஆந்தை 2.5 அடி வரைக்கும். ஆமா, அது மாதிரி இருக்கு. இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, பெண்ணாந்தை சண்டை போடணும். ரவுடி பொம்பளை மாதிரி ஒரு கூட்டை களைச்சு விட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டை போய் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த உடல் தேவை ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, கூட்டை யாரு கூட்டுல அதிகமா இருக்கும்னா பெண்ணாந்தை தான். ஆணாந்தை போய் வேட்டையாடுறதுக்கு போகும். அந்த நேரத்துல பெண்ணாந்தைக்கு ஆபத்து வந்தா அந்த பெண்ணாந்தைக்கு ஆபத்துன்றதை விட அந்த முட்டைகளுக்கு ஆபத்து வரும். அதை பாதுகாத்து தடுக்கிறதுக்கும் அந்த பெண்ணாந்தைகளினுடைய உடம்பு உதவும். அதனாலதான் இதுவே ஆணாந்தைகளை பொறுத்த வரைக்கும் வேகமா பறக்கணும். வேகமா பறந்தாதான் வேட்டையாட முடியும். அதுக்காக அது கொஞ்சம் பெண்ணாந்தைகளை கம்பேர் பண்ணும்போது ஆணாந்தையுடைய உருவமும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், எடையும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ அந்த மாதிரி. சோ அதுக்காக இப்படி இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, இப்ப ஆணாந்தை போய் எலிய போய் வேட்டையாடுதுன்னு வைங்களேன், அது வேட்டையாடி பெண்ணாந்தைக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த முட்டை பொரிக்கிறதுக்கு ஒரு 35ல இருந்து 40 நாள் ஆகும். இல்ல, ஒரே ஒரு டவுட். இப்ப 2ல இருந்து 4 முட்டை போடுன்னு சொன்னீங்கல்ல, இல்ல 4மே வந்துருமா? ஆந்தையா வந்துருமா? இல்ல வந்துரும். எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா பெண்ணாந்தை அங்க பாத்துக்கிறனால அந்த முட்டைகள் பொரிச்சு குஞ்சு பொரிச்சு வந்துரும். ஆந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து 5 மாசம் வரைக்குமே, ஒரு 150 நாள் வரைக்குமே ஆனா அந்த தான் போய் வேட்டையாடிட்டு குடும்பத்தை பார்த்துக்கும். அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ந்து பறக்க தெரிஞ்ச உடனே அதோட வேலையை பார்த்துட்டு தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். அப்படி போலன்னா அந்த ஆண் பெண் ஆந்தைகள் இருக்குல்ல, அதுவே அடிச்சு துரத்திடுவோம், பொல பண்ணியே பார்த்துடும். இது எல்லா உயிரினத்துக்கும் நடக்கிறது தானே, தெரிஞ்சது. அப்ப அந்த ஆந்தைகள் நானும் ஒரு ரவுடி தான் தனியா பறக்க ஆரம்பிச்சு. ஆந்தை ரவுடியா? ஆமா, ஏன் ரவுடின்றத சொல்றேன். இப்ப ஆந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரிஞ்சு போறாங்க. போனதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த இனப்பெருக்க காலம் வரும்போது அதே ஆண் அதே பெண்ணாந்தை அதே இடத்துல இணை சேரும்.
ஓகே. சோ இதுக்கு பேரே வந்து மோனாகமி, அதாவது அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட் வந்து ஆந்தைகளுக்கு சூட் ஆயிருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தின்றது மனிதர் மட்டும் இல்ல, பெண்ணாந்தை கூட தான் ஆணாந்தை சேரும், அந்த ஆணாந்தை கூட தான் பெண்ணாந்தை சேரும். ஆனா ஆச்சரியம் என்னன்னா டிசம்பர் ஜனவரி இங்க இந்த காலத்துல மேட்டிங் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஏப்ரல் மே வரைக்கும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு வைங்க. அடுத்து தனித்தனியா குஞ்சுகள் பிரிஞ்சு போகும் போதே இதுவும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடும், தனியா தான் வாழும், சாலிட்டரி அனிமல் தான். ஆனாலும் போயிட்டு மறுபடியும் அந்த டிசம்பர் நேரத்துல ஒண்ணு சேர்ந்துரும் அது ரெண்டுமே. சோ அந்த மாதிரி வரும். இப்ப இதுல ஏன் நான் ரவுடி அப்படின்னு சொன்னா, இந்த ஆந்தைகளுக்கு சில அம்சங்கள் இருக்கு. என்னன்னா அதனுடைய கழுத்தை 270 டிகிரி வரைக்கும் அதனால திருப்ப முடியும். 270. ஓகே. இப்ப நம்மளால வந்து இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா பார்க்கலாம், நம்ம இப்படி லெஃப்ட்ல திரும்ப ரைட் பார்க்கலாம். ஆனா ஆந்தைகள் வந்து இந்த கழுத்தை இப்படி திருப்பி இங்க கொண்டு வரும். இதுதான் 270. இங்க கொண்டு வந்துட்டா 360. இவ்வளவு தூரம் திரும்பும். அதே மாதிரி தான் இந்த பக்கம் இருந்து திரும்பி இவ்வளவு தூரம் வரும். அந்த ஒரு அமைப்பு வந்து அதுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப நமக்கெல்லாம் இங்க 7 எலும்பு, அதுக்கு 14 எலும்பு இருக்கு. பிளஸ் நம்மளோட எலும்புக்குள்ள ரத்த நாளம் போகும், அந்த ரத்த நாளத்தை ஒட்டி இப்படி எலும்புகள் இருக்கும். நம்ம அதிகமா திரும்பினோம்னா ரத்த நாளம் நசிக்கும். ஆனா இதுக்கு வந்து 10 மடங்கு பெருசு. அதாவது ரத்த நாளம் இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் போன். அதனால போன் இப்படி திரும்பினா கூட ரத்த நாளம் பிழியாது. சோ அதனால எவ்வளவு தூரம் திரும்ப முடியுது. ஆனா இது ஏன் இவ்வளவு தூரம் திரும்புதுன்னா அதனுடைய கண்ணு வந்து டியூப்ல, அதாவது டியூப் எப்படி இப்ப நம்ம கண்ணு வந்து உருண்டையா இருக்கும், ஆனா அதோடைய கண்ணு இப்படியே டியூப் மாதிரி உள்வாங்கி இருக்கும். சோ அதனால அது கண்ணை உருட்ட முடியாது, லெஃப்ட் ரைட்னு பார்க்க முடியாது. அது லெஃப்ட் ரைட்டுக்கு பார்க்கணும்னா தலையவே சுத்தி தான் பார்க்கணும் அந்த மாதிரி. ஆனா அது அற்புதம் என்னன்னா நம்ம என்னதான் நம்ம இப்படி திரும்பி இப்படி பார்த்தா கூட 180 டிகிரில தான் பார்க்க முடியும். ஆனா அது அட் அ டைம்ல அப்படியே திரும்பி அப்படியே பின்னாடி என்ன நடக்குதுன்றத அதைத்தான் 270 பாக்குது அது. ஆமா, அதையும் பார்க்க முடியும். பிளஸ் அதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா நிறைய பேர் வந்து ஆந்த பகல்ல வேட்டையாடாது, ஏன்னா அதுக்கு பகல்ல கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா ஆந்தைக்கு ரொம்ப நல்லா பகல்ல கண்ணு தெரியும். நம்மள ஒப்பிடும் போது 3-4 மடங்கு இன்னும் ரொம்ப நல்லாவே கண்ணு தெரியும். அப்புறம் ஏங்க காலையில வேட்டையாட மாட்டேங்குது? ஏன் காலையில வேட்டையாட மாட்டேங்குதுன்னா அதுக்கு எதிரிகள் ஜாஸ்தி. இது எதை வேட்டையாடும்னா இப்ப எலிகளை வேட்டையாடுது. அதே மாதிரி காக்காவுடைய கூட்ட வந்து போய் அடிக்கிறது, காக்காவை குஞ்சுகளை வந்து வேட்டையாடும், காக்காக்களை வேட்டையாடும். அதனாலேயே காக்காக்களுக்கும் இந்த பறவை இந்த ஆந்தைகளுக்கும் கண்டாலே ஆகாது. அப்ப ஆந்தை வந்து நான் சொன்ன மாதிரி தனியா வாழக்கூடியது. இது தனியா பகல்ல சிக்கிருச்சுன்னு வைங்க, எல்லா காக்கா கூட்டமும் சேர்ந்து கொத்தியே அதை விரட்டி விட்டுரும், அதை டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப இது போய் எலிய வேட்டையாடணும்னு நினைச்சா கூட அந்த காக்கா கூட்டம் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணும். பிளஸ் கழுகு, பருந்து இதெல்லாம் வந்து பயங்கரமா ஆந்த கூட வந்து போட்டிக்கு வரும். அந்த மாதிரிலாம் இருக்கிறனால இது பகல்ல வெளியே வராது. அதனாலதான் காக்கா வந்து காலையில வெளியே வருது, ஆந்த நைட்டு வெளியே வருதா? ஆமா, காக்கா மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் காலையில தான் வெளியே வரும், ஆந்த மட்டும் இரவுல வெளியே வரும். அப்ப நைட்டு ஏதோ சாப்பிடும், ஆந்த எது கூட சண்டை விடும்? அத நான் சொல்றேன். இப்ப ஆந்த பொறுத்த வரைக்கும் பகல்ல வராததுக்கு உண்டான முதல் காரணம் இது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நிறைய கூட்டம் இருக்கு, அந்த நேரத்துலயும் நீங்க அந்த கடைக்கு போய் அந்த ஒரு பொருளை வாங்க முடியும் சாப்பிடுறதுக்கு. இப்ப கூட்டமே இல்ல, அப்பவும் போய் நீங்க வாங்க முடியும். நீங்க எப்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நான் வந்து தனியா இருக்கையில கூட்டம் இல்லாத டயத்துல தான் போவேன். அதேதான் இங்க நடக்குது. காலையில வந்து கழுகு, பருந்து, அதுக்கப்புறம் காக்கா, மற்ற பறவைகள், இந்த கொத்தி, அந்த இது இருக்குல்ல மரங்கொத்தி, இன்னொன்னு இருக்குல்ல அந்த கொக்கு, இந்த மாதிரியான பறவைகள் எல்லாம் மீனை சாப்பிடும், அதே மாதிரி எலிய கூட பிடிக்கும். சோ இப்ப வந்து போட்டியும் ஜாஸ்தி. அப்ப இதே இரவு நேரம் அப்படின்னா போட்டி கம்மி, எந்த பறவையும் வெளியே வராது. அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம எந்த பறவைக்குமே நைட் விஷன் வந்து கிடையாது. இதுக்கு வந்து எந்த விதத்திலையும் வராதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இத வந்து கூட்டுல போய் தான் சண்டை போட்டு வாங்குமா? எதை கூட்டுல? அதாவது இப்ப காக்கா வந்து நைட்ல வெளியே வராதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா, கரெக்ட். நைட்டு போய் கூட்டுல போய் தான் அடிக்கும். ஒரு காக்கா கூடு இருக்குன்னா அந்த கூட்டுக்கு ஆந்த போயிடும். எல்லாமே தூங்கி இருக்கும் போது அதை வேட்டையாடும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா எலி எப்ப அதிகமா வெளியே வரும்? காலையில, நைட்டு. நைட்டு தானே சுத்திட்டே இருக்கும். சோ நைட்டு நேரம்ன்றது அந்த ஆந்தைக்கு வந்து இன்னும் ஈஸியா படும். அதை விட ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா அதனுடைய கண் பார்வை இருக்குல்ல, என்னதான் வந்து ஒரு சைடு பார்க்க முடிஞ்சா கூட
அந்த பார்வை வந்து ஒரு எலி 800 மீட்டருக்கு அங்கிட்ட இருக்குன்னா கூட அந்த சின்ன அசைவை இந்த பக்கம் இருந்தே அதனால நம்ம வந்து அதிகபட்சம் பகல் நேரத்துல ஒரு 300 அடிக்கு அந்த பக்கம் இருக்கிற எலிய பார்க்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு தெரியாது. ஆனா இது 800 மீட்டர், அதாவது 2624 அடிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு எலிய கூட பார்க்க முடியும். அதை விட என்னன்னா ஒரு சின்ன இலைக்குள்ள மெல்ல நகர்ந்து போகக்கூடிய எலிய கூட அதனால கவனிச்சிட முடியும். ஒரு சின்ன இலை அசைவு வந்தா கூட எலிய பிடிச்சிரும். ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு காது கேட்கும். அதனுடைய காது வந்து ஏசமெட்ரிக்கலா இருக்கும், அதாவது ஒரு காது மேலையும் ஒரு காது கீழையும் இருக்கும். கவனிச்சிருக்கீங்க? அது ஏன்னா இப்ப 2 காது எதுக்கு உதவும்னா, ஒரு காது வந்து சத்தத்தை வந்து கரெக்டா உருவாக்கும், இன்னொரு காதுக்கு அந்த சத்தம் போறதுக்கு ஒரு மில்லிமீட்டர் கேப் இருக்கு, அதாவது ஒரு மில்லி செகண்ட் கேப் இருக்கும். அந்த கேப்பை பயன்படுத்தி அது வந்து ஒரு கணக்கு போடும், கரெக்டா துல்லியமா எந்த இடத்துல அந்த எலி இருக்கு அப்படின்றத அக்யூரேட்டா வெறும் சத்தத்தை வச்சு அது வந்து கணிச்சிடும். ஸோ எந்த அளவுக்குன்னா இப்போ ஒரு பனி நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோம், அந்த பனிக்கு 2 அடி கீழே எலி ஊர்ந்து போகுதுன்னா அதை பறக்கக்கூடிய ஆந்தை கண்டுபிடிச்சிரும் இதுக்குள்ள எலி இருக்கு. அந்த அளவுக்கு அதனுடைய கேட்கும் திறன் வந்து இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய எலிய கூட ஆந்தனால பார்க்க முடிஞ்சாலும் கண்ணுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எதையுமே அதனால பார்க்க முடியாது. அதாவது ஆந்தைக்கு லாங் சைட். அப்ப ஆமா, லாங் சைட் தான், அதுக்கு வந்து நியர் சைட் கிடையாது. அது எப்படி உணரும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபைலோபிளம்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இந்த அந்த அழகு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முடி அதெல்லாம் தான் வந்து அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்றத உணரும். மற்றபடி அதனால கண்ணால பார்த்தா ஒரு நீங்க விரல வந்து நிழல் மட்டும் அசைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அதுக்கு வந்து. அது ஏங்க கண்ணுல இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அப்புறம் ஏங்க அதுக்கு லாங் சைட்டா இருக்கு? ஏன்னா அதனுடைய லென்ஸ் அந்த மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஒரு டெலஸ்கோப் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா ஒரு பைனாகுலர் வச்சிருக்கீங்க, அத வந்து ஒரு சைடு நம்ம தூரத்து விஷயத்தை பார்க்கும்போது அவ்வளவு தெளிவா இருக்கும், ஆனா கிட்டத்து விஷயத்தை நீங்க அதே பார்த்தா எப்படி தெரியும்? அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி சிலர் பவர் கிளாஸ் வாங்கி நீங்க போட்டா உங்களுக்கு சரியாக இருக்கும். அந்த மாதிரிதான் ஆந்தைக்கும் வந்து பிரச்சனை. ஆனா அதுக்கு கடவுள் இன்னொரு அதிசயத்தை கொடுத்திருக்காங்க, அந்த மூக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. அதை வச்சு எலி என்ன பண்ணுது, அது நம்மளை தாக்க பாக்குதா இல்லையா, அதை வந்து அது வந்து தெரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப எந்த ஒரு பறவை உங்க முன்னாடி பறந்தா கூட ஒரு சத்தம் வரும், சத்தம் வரலன்னா கூட அது பறந்து போகுதுன்னு நம்மளால உணர முடியும். பாத்திருக்கீங்க? ஆனா ஆந்த பறந்தா ஒரு துளி கூட சத்தம் வராது. ஏன்னா அதனுடைய ரெக்க அமைப்பு, அதனுடைய கால்ல இருக்கக்கூடிய முடி அதெல்லாமே வந்து காற்றினுடைய அழுத்தத்தை வந்து குறைச்சிரும் அந்த சத்தத்தை. அதனாலயே இப்படி நம்ம பக்கத்துல இருந்து ஆந்த போனா கூட ஆந்த வந்து போனதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அது வந்து அவ்வளவு அற்புதமா செயல்படும். அப்ப இது வந்து இதுக்கு போராடுறதுக்கு ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். அதனாலதான் எலி வந்து சுதாரிக்கிறதுக்குள்ள எலியை இது வந்து எலி காக்கா எல்லாத்துக்குமே. இன்னொன்னு என்னன்னா, இப்ப இதுக்கு வந்து நைட் விஷன் இருக்குல்ல, எந்த பறவைக்கும் அந்த அற்புதம் கிடையாது. நைட்ல எந்த அளவுக்குன்னா, இப்ப ஒரு நட்சத்திரத்துடைய ஒளியை கூட இதனால சூரிய ஒளி அளவுக்கு, சூரிய ஒளியில நமக்கு தெரியற அளவுக்கு இது தெரியக்கூடிய அந்த அற்புதம் இருக்கு. அதனால இது என்ன பண்ணும்னா, மற்ற உயிரினங்களுக்கு கண்ணு தெரியாது இரவுல, ஆனா இதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படின்றனால அந்த நேரம் ஈஸியா வேட்டையாட முடியும். இதே பகல்னா துரத்தி பிடிக்கணும், காக்கா வந்து இதுக்கு கம்ஃபர்ட்டான ஜோன்னே சொல்லலாம். அதனாலதான் இது நைட்டு பூரா நைட் ஷிஃப்ட் பாக்குது. இப்ப பகல்ல வந்து நம்ம எப்படியும் நைட்டு பூரா வேலை பார்த்தா என்ன நடக்கும், பகல்ல தூங்கியா, அது மாதிரி நைட்டு தூங்குது. அதனாலதான் பகல்ல இது வெளியே வர மாட்டேங்குது ஒழிய இதுக்கு கண்ணு எல்லாம் தெரியாது அப்படின்னு கிடையாது. அதை விட இன்னொன்னு என்னன்னா, சூரிய ஒளி இதனுடைய கண்ணை உறுத்தவே செய்யாது. ஆமா, அதுவும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதனால ஒருவேளை நைட் இதுக்கு உணவு கிடைக்கல, எமர்ஜென்சின்னா பகல்ல கூட வேட்டையாடுறதுக்கு இது வெளியே. அப்ப இது ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஆமா, அந்த மாதிரி வந்து ஆந்தை இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆந்தைக்கு வந்து இப்ப எல்லா பறவைகளுக்கும் பார்த்தா 3 விரல் முன்னாடியும் 1 விரல் பின்னாடி இருக்கும். இதுக்கு வந்து 2 பின்னாடி 2 முன்னாடி இருக்கும். அப்ப கிரிப்னஸ் கூட இருக்கும். கிரிப்னஸ் கூட இருக்கும். அதை விட என்னன்னா, இது நினைச்சா பின்னாடி இருக்கிற 1 விரலை முன்னாடி கொண்டு வந்து 3 முன்னாடி முன் விரல் 1 பின் விரல் அப்படியும் மாத்த முடியும். இது என்ன மெஜிஷியனா? எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அதை விட என்னன்னா, இது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000 எலிகளை சாப்பிடும். ஒரு வருஷத்துக்கு 1000 எலிகள். இதனாலேயே விவசாயத்துக்கு ஆந்தைகளை வந்து பயன்படுத்துறாங்க. ஆந்தைகளை விவசாய நண்பன் அப்படின்னு
அப்படின்னே சொல்றாங்க. எடுத்துவாம சொன்னாங்க, இப்ப ஆந்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆந்தைய வந்து அமெரிக்கா, இஸ்ரேல், இந்தியால கூட, ஏன் இன்னும் சொல்ல போனா தஞ்சாவூர், பொள்ளாச்சி, திருவாரூர் இந்த இடங்கள்ல சில தோப்புகள்ல, குறிப்பா சில தென்னந்தோப்புகள்ல ஆந்தை பாக்ஸ் அப்படின்னே வைக்கிறாங்க. அது வந்து ஆந்தை வந்து கூடு ரெடிமேட் கூட தானே விரும்பும். அதனால அதுக்கேத்த மாதிரி அங்க வந்து நீங்க குட்டி போடுங்க, அதான் முட்டை போடுங்க, அங்கேயே வாழுங்க, அங்க இருக்கிற எலியே சாப்பிட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் அந்த ஏற்பாடு பண்றாங்க. அப்ப ஆந்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இதை ஏன் பண்றாங்கன்னா இது இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது எலி வந்து ஒரு எதிரியா இருக்கும், அந்த எலியை சாப்பிடுறதுக்கு 1000 எலிய ஒரே ஒரு ஆந்தை சாப்பிடும்னா ஒரு குடும்பம் அங்க வந்து தங்குனா எத்தனை எலிய சாப்பிடும்? குறைஞ்சது 3000 எலி காலி. இப்ப ஆந்தை இருக்குனாலே எலி வயலுக்கு வராது. அப்ப வயல்ல தேவையில்லாத அந்த பூச்சிக்கொல்லி உட்பட பல விஷயங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதனாலயே ஆந்தைய வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ், குறிப்பா இந்த இயற்கையா விவசாயம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆந்தைய வந்து நிறைய பேர் பரிந்துரை பண்றாங்க. இப்ப இந்த விழிப்புணர்வு நல்லாவே ஏற்பட்டு வர்றதுனால நிறைய விவசாயிகள் வந்து ஆந்தைகளை விவசாயத்துக்கே பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆந்தை இவ்வளவு சுவாரஸ்யங்கள் நிறைஞ்சது. ஆனா இவ்வளவு சுவாரஸ்யங்கள் ஆந்தைகளுக்குள்ள இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு இன்னொரு முகம் இருக்குல்ல, இதனுடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட், சண்டையா போடக்கூடிய சண்டை, இதனுடைய உணவு பட்டியல் இன்னும் இருக்கு. நான் சொல்லவே இல்லை, நான் வெறும் எலி காக்கான்னு சொல்லுவேன். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, அதை இதுலயே சொல்லிடுறேன். இல்ல 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 ஏங்க, எல்லாத்தையும் இதுலயே சொல்லிட்டா அப்புறம் அடுத்த ஆந்தையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆந்தை வந்து ஒரு உயிரினமா வீட்டுல எல்லாரும் வளர்க்குறாங்கன்றத விட எல்லா விவசாயிகள் வளர்க்குறாங்கன்றது எனக்கு தெரியாது. இந்த வீடியோல எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஒரு விலங்குக்கும் நம்ம டைட்டில் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த வீடியோக்கு ஆந்தைக்கு வந்து பெரிய லம்பாடி பொம்பளை என்ற டைட்டில் வந்து ஆந்தைக்கு வழங்கப்படுகிறது. முடிஞ்சா ஆந்தை வந்து வாங்கிட்டு போப்பா, நம்ம ஸ்டுடியோல தான் அவார்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த வீடியோல ஆந்தைக்கான அடுத்த சைடு, இன்னொரு சைடு, நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அதை பார்ப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன கமெண்ட் இருந்துச்சோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.